உள்ளே போங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த டிரைவரும். நாங்கள் உள்ளே போயிட்டு ஆனால் வெளியே வந்து ஒரு குண்டு அடிச்சிச்சு, எங்களுக்கு தெரியாது. ஆனால் 28th நைட்டு திருப்பி 12:30க்கு அடிச்சது. அடித்து 40 நிமிஷம் 1:10க்கு வந்து குண்டு வெடிச்சது. அது மட்டும் நாங்கள் நல்லா கேட்டோம். உடனே அதுலேருந்து எல்லாத்துக்கும் தூக்கமே கிடையாது. பட் நாங்கள் வந்து 1ஆந்தேதி மிட் நைட்டு, அதாவது 2ஆந்தேதி காலையில் வரணுங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அவங்க டூரிசம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அபுதாபி டூரிசம் வந்து சூப்பராக வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எல்லாமே லாட்ஜு, ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ரொம்ப கேர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. உடனே இமீடியட்டாக எமிரேட்ஸில் இது பண்ணி எங்கள் பிக்யூர் ட்ரையல்ஸ்னு அந்த எங்கள் ஏஜெண்ட் வந்து இமீடியட்டாக பண்ணி நாங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். அதாவது 2ஆந்தேதி காலையில் வர வேண்டியது இன்றைக்கி வந்திருக்கோம். நேற்று காலையில் பரப்பிட்டு நாங்கள் ஒரு 7 பேர், இது 7 நாள் ட்ரிப்பு. 10 பேர் போயிருந்தோம். 3 சின்ன குழந்தைங்க, 7 பெரியவங்க. ஒரு என்டையர் ஃபேமிலி வந்திருந்தது. அதில் 9 பேர். நான் 10ஆவதால் என் தங்கச்சி ஃபேமிலியோடு போயிருந்தேன். எங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியல. பட்டு பஸ்ஸில் இருக்க ஒரு பையன் தான், நார்த் இந்தியன் தான், ஐயோ வார் அலர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. பட்டு நாங்கள் மாலில் இருக்கும் போதே எங்கள் ஜார்ஜியாவிலேருந்து அபுதாபிக்கு வர ஒரு ஃப்ளைட்டில் இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க சொல்லிட்டாங்க, வார் அலர்ட் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஷெல்டருக்கு உள்ளே போயிருங்க, லாட்ஜுக்கு உள்ளே, ஹோட்டலுக்கு உள்ளே போயிருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் உடனே போயிட்டோம். டக்குன்னு அவங்க அந்த சைரன் ஒலிக்கவுமே நாங்கள் வந்து ஒரு 5:30 இருக்கோம். அப்போ தான் அந்த யாஸ் ஐலண்டுன்னு ஒரு ஐலண்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். அது வந்து சேஃபர் ஜோன். ஆனால் அதில் வந்து ஒரே தடவை தான் அதை விட்டு, அதுலேருந்து 50 கிலோமீட்டர்ஸில் தான் யூஎஸோட ஏர் ஸ்பேஸ் இருந்தது. அதுலேருந்து 28 கிலோமீட்டர்ஸில் தான் அபுதாபி ஏர்போர்ட்டு இருக்குது. பட் நாங்கள் வந்து அவுட்டரில் இருந்தோம். பட் அது சேஃப் பிளேஸில் இருந்தனால எங்களுக்கு ஒரே நேரம் 2 நேரம் குண்டு வெடித்து சத்தம் கேட்டுச்சு. அதுக்குள்ளே ஒரு குண்டு வெடிக்கல நாங்கள் உள்ளே வந்துட்டோம். அடுத்த குண்டு நைட்டு வெடித்ததுலேருந்து எங்களுக்கு தூக்கமே இல்லை. அப்புறம் 1ஆந்தேதி மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு சைரன் பண்ணாங்க. அது வந்து அலர்ட்டை எடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து இது சேஃபர் ஜோன் ஆகிட்டு நீங்கள் வந்து வெளியே போகலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து அங்கே சேஃப் ஜோனுக்குள்ளே உடனே போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்தது. பொறுத்தளவில் அந்த மாதிரி கட்டமைப்பு தேவைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது இருக்கா? நமக்கு இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில். நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. தமிழ்நாட்டுக்காரங்க கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஒருவேளை காஷ்மீர் பீப்புள், பஞ்சாப் பீப்புள், அவங்களாம் அந்த பார்டரில் இருக்கவங்களுக்கு இது ஒரு இதாக தெரியும். நம்ம இது வரைக்கும் வாரை பற்றி பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு.